ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. எப்படி இருக்கு எல்லாரும்? நல்லா இருக்குன்னு தெரியும் எனக்கு. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிள் தான் கொண்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வெஹிக்கிள் நம்ம ஒரு 110cc பார்த்தாச்சுங்க. இப்போ ஒரு 120cc வந்திருக்கு. அதே வெஹிக்கிள் தான், அந்த வெஹிக்கிள் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம அந்த வெஹிக்கிள் தாங்க புதுசாக லான்ச் பண்ண Zoom 125 வெஹிக்கிள்ங்க. எப்படி இருக்கு வெஹிக்கிள் உங்களுக்கு? ஆல்ரெடி நான் ஒரு 110cc வீடியோ போட்டிருந்தேன். நான் அதில் எல்லாம் கமெண்ட் கேட்டே இருந்தீங்க. நீங்கள் ஒரு 120cc எப்போன்னு கேட்டே இருந்தீங்க. வந்துருச்சுங்க அந்த வெஹிக்கிள். உங்களுக்காக எடுத்து வருங்க. உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் டெல்லியில் இன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. அந்த வெஹிக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. இந்த வெஹிக்கிள் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இந்த என்னென்ன கலர்ஸ் இருக்குது பார்ப்போம் நம்ம. அதே போல் இந்த வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிள்கான காம்படிட்டர் அப்படின்னு பார்ப்போம். இந்த வெஹிக்கிளில் புது விஷயங்கள் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இந்த வெஹிக்கிளில். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகேங்க, நம்ம ஃப்ரெண்ட் டிசைன் பார்ப்போம். டிசைனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கூட ஒரு சின்ன விஷயம். இந்த வெஹிக்கிள் ஒரு பேர்டை வச்சு இன்ஸ்பயராக பண்ணியிருக்காங்க. அந்த பேர்டு என்ன அப்படின்னா ஃபால்கான் தாங்க. ஃபால்கான் இன்ஸ்பயர் டிசைனாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க ஈவெண்ட்டில். அப்படியே ஈவெண்ட்டை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த வெஹிக்கிள் ஃபுல்லாக அக்ரெசிவாக இருக்குங்க. ஒரு ஸ்பீடாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஸ்பீடு அப்படின்னாக்கா எடுத்தோடனே ஸ்பீடாக போகும். அதே போல் அந்த வெஹிக்கிள் டிசைன் பண்ணியிருக்காங்க நமக்கு. வாங்க ஃப்ரண்ட் டிசைன் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பிளாக் கலர் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு நம்மள்ட்ட இருக்குது ரெட் கலர் வெஹிக்கிள். உங்களுக்கு ரெட் கலருக்கு பிளாக் கலர் காம்பினேஷன் சூப்பராகவே இருக்கிறதா சொல்லுவேன் நான். அதே போல் இண்டிகேட்டருங்க. இண்டிகேட்டர் இந்த 110 சீக்மெண்ட்டில் இல்லாமல் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சீக்வன்சி இண்டிகேட்டர் அப்படிங்கிறாங்க. சீக்வன்சி இண்டிகேட்டர் என்ன அப்படிங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். சீக்வன்சி இண்டிகேட்டர் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். நான் இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கப்ப அப்படியே பாருங்கள், அப்படியே ஒவ்வொன்றா வரும் பாருங்க. அப்படி ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் அப்படியே வருது பாருங்க. இதான் சீக்வன்சி இண்டிகேட்டர் அப்படிங்குவாங்க. இதே போல் இப்போ நான் ரைட் சைடு போடுறேன். நான் இப்போ இந்த இண்டிகேட்டர் எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஃப்ரண்ட் டிசைனு என்ன சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்புங்க. அது உங்களுக்கு ஹெட்லாம்பு ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்புங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ரெண்டு பாலுமே தெரியும் பார்த்தீங்களா? இது ரெண்டு பாலுமே ஃபால்கனோட ஐ மாதிரி இருக்கு பாருங்க உங்களுக்கு. ஃபால் முடிஞ்சால் எனக்கு எல்லாம் முடிஞ்சால் ஃபால்கனோட படத்தை போடுறேன் உங்களுக்கு. பாருங்க நீங்கள் அப்படியே பாருங்கள், ரெண்டு பாலும் அப்படி அதோட கண் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்க உங்களுக்கு. இது டிஆர்எல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃப்ரண்ட் ஹெட் ப்ரொஜெக்ட் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. இது டிஆர்எல் வந்திருக்கு. ஏதா தம்பி எப்படி இந்த ஹெட்லைட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இது பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஜூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மர்காட் பத்திரிக்கும் இதெல்லாம் பிளாஸ்டிக் தான், ஸ்டீல் கிடையாது. அப்படியே வாங்க நம்ம டெய்ல் லாம்ப் பார்ப்போம். நம்ம டெய்ல் லாம்பு எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக சொல்லலாம் உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டெய்ல் லாம்ப் பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்கள், டெய்ல் லாம்ப் பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளிட்டட் டெய்ல் லாம்ப் சொல்கிறாங்க உங்களுக்கு. டெய்ல் லாம்ப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே டெய்ல் லாம்ப் இங்கே டெய்ல் லாம்ப் வந்துருக்கு உங்களுக்கு. டெய்ல் லாம்ப் பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணி காட்டுற பாருங்களேன். அதே போல் இண்டிகேட்டர் எல்இடி தான் இருக்குது உங்களுக்கு. டெய்ல் லாம்ப் எல்இடி தான். இது பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஓகேங்க, இப்போ நம்ம ஹேண்ட் பார் பொசிஷன் பார்ப்போம். நம்ம ஹேண்ட் பார் பொசிஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம அதே போல் கன்சோல் என்ன இருக்குது பார்ப்போம். நம்ம வாங்க. ஹேண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு குட்டியான ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, சைட் சைடு போட்டாக்கா வெஹிக்கிள் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. இண்டிகேட்டர் காட்டுறது மிஷின் அது உங்களுக்கு. அதே போல் இதில் ட்ரிப் ஏ ட்ரிப் பிலாம் இருக்கும் உங்களுக்கு. இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் டர்ம் அண்ட் நேவிகேஷன் இருக்குது. ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் நமக்கு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கால்ஸ் வந்தாலும் மெசேஜ் வந்தாலும் இண்டிகேட்டர் வந்துடும் நமக்கு. நம்ம வெஹிக்கில் ஓரமாக பாட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகேவா? அதே போல் இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா வெஹிக்கிள் ஆன் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே இடத்துல. அதே போல் i3s ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. i3s பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கா சின்ன இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியும் கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு தெரியாதவங்க சொல்கிறேன் உங்களுக்கு. i3s அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்ஜின் நம்ம ஆன் பண்ணிட்டோம், நம்ம ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு கால்ஸ் வருது, இல்லை நமக்கு ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறோம் நம்ம. ஓகேவா? நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறோம், அல்லது நம்ம ஃப்ரெண்ட் யாரும் பேசிகிட்டு இருக்காங்க, வெஹிக்கிள் ரன்னிங்கில் இருக்குது, ஃப்ரெண்ட் யாரும் பேசிகிட்டு இருக்காங்கனாக்கா ஒரு அதிகபட்சம் ஒரு 5 செகண்ட்குள்ளாரையே வெஹிக்கிள் ஸ்டாப் மோடுக்கு போய்டும். நமக்கு ஸ்டாப் மோடு போச்சு அப்படின்னாக்கா நமக்கு தேவையில்லாமல் ஃபியூவல் வேஸ்டேஜ் ஆகாது நமக்கு. அதே போல் திரும்பி வெஹிக்கிளை நம்ம சாவி தான் போட்டு ஆன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நமக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் பிரேக்கையும் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும் உங்களுக்கு. அதே போல் இந்த பக்கம் எனக்கு பார்ப்போம். நம்ம வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் நமக்கு பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹெட்லைட்டோட டிம் பண்ணிக்கலாம், பிரைட் பண்ணிக்கலாம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹாரன் சவுண்ட் கேட்போம். நம்ம ஹாரன் சவுண்ட் நம்ம நல்லா தான் இருக்குது. ஹாரன் சவுண்ட் உங்களுக்கு ஓரளவு நார்மலாக இருக்குது. ரொம்ப லவுடாக இருக்குது சொல்ல, நார்மல் ஹாரன் சவுண்ட் தான் இது உங்களுக்கு. ரெண்டாவது விஷயமா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா சீட்டுங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் 777mm அப்படிங்க. 777mmனாக்கா 777 mm ஹைட்டுங்க உங்களுக்கு. 777mm உங்களுக்கு. பட் இது காம்படிட்டருக்கான வெஹிக்கிளை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் ப்ளஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்களும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கான வசதிகள் இருக்குது இல்லை உங்களுக்கு. நான் இப்போ இதில் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்ப்போம் நமக்கு இதில். நான் ஆல்ரெடி ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு 5.2 5.3 சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் இப்போ உட்காந்துருக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஓகே,
மேக்ஸிமம் ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓட்டுவாங்க, லேடிஸ் ஓட்டுவாங்க நமக்கு. பட் இந்த வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் சூப்பராக ஓட்டுறது. யங்ஸ்டர்ஸ்னாக்கா யங்ஸ்டர்ஸ் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் அவங்க ஓட்டுறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அவங்க வந்து இப்போ வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க திடீர்னு டிராஃபிக்கில் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா கால் ஊன்றதுக்கோ ஓகேவா இது போல் விஷயங்கள் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குன்னு சொல்லுவேன் நான். அதே போல் இப்போ நான் உட்காந்துருக்கேன் நான் இப்போ பாருங்க இப்போ எனக்கு கால் வந்து எந்தளவுக்கு இடிக்கவே இல்லை பாருங்கள் எனக்கு நல்லாவே இருக்குது பாருங்கள். ஓகே என்ன காட்டிலும் பினியன் சீட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது சொல்லுவேன். இதுவே வந்து நம்ம அம்மா இல்லாக்கா ஒய்ஃப் உட்காடுறாங்க அப்படின்னாக்கா ஆனால் அவங்க சிங்கிள் சைடு உட்காருவாங்க. சிங்கிள் சைடு உட்காடுறாங்க அப்படின்னு பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே ஒரு யங்ஸ்டர் கப்பலாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க 2 சைடு கால் போட்டு உட்காந்தாங்கன்னா அது சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். இந்த வெஹிக்கிள் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாகவே இருக்கும். எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் ஒரு வாட்டி நீங்கள் வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்க. நீங்கள் சீட்டோட குஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக சொல்லுவேன். நான் சீரியஸாக சொல்கிறேன் உங்களுக்கு சீட்டோட குஷன் வந்து பாருங்கள். நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டவே தெரியும் உங்களுக்கு, அழுத்து காட்டவே தெரியும் உங்களுக்கு. நல்லாவே இருக்குது குஷன். எனக்கு வந்து ஹார்டாலாம் இல்லை, எனக்கு இந்த குஷன் நல்லா சாஃப்டாகவே இருக்குன்னு சொல்லுவேன் நான். அதே போல் இப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல நமக்கு வந்து 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு கீ வச்சுக்கலாம் அல்லது மொபைல் வச்சுக்கலாம், நமக்கு இல்லை சின்ன பர்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ லேடிஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க பர்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க பர்ஸ் வச்சுக்கலாம் நமக்கு. அது போல் இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா தான் இருக்குங்க. இவ்வளோ தூரம் போயிருங்க. இதுக்கு திங்ஸ் வச்சுருக்கேன் நான் மொபைல் வைக்கிறேன் நான். ஓகேவா நல்லா தான் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல நல்ல ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து 1 டன் பார்த்தோம். நம்ம 1 டன் என்ன பண்ணாங்கன்னா சார்ஜிங் போட்டு இங்கே கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லை 1 டன் இல்லை நீ 1 டன் வெஹிக்கிளை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கேன், போய் பாருங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா சார்ஜிங் போட்டு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போட்டு இப்படி. இந்த சார்ஜிங் போட்டு இப்படி வச்சிருக்கிறது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் இங்கே வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து ஒரு 3 கிலோ தாங்கும் நமக்கு இது. ஓகேவா அதுக்கான ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கீ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கீ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ ஃபங்க்ஷனில் இருக்குது. ஓகேவா அதே ஒரு ஃபியூல் ஓப்பன் இதெல்லாம் வந்துருக்கு நமக்கு இதில். ஓகே வண்டியை புஷ் பண்ணி ஆன் பண்ணுறது எல்லாமே லாக் பண்ணுறது எல்லாமே இதில் கீழே தான் வந்து நமக்கு. ஸ்டோரேஜ் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 25 லிட்டர் கொண்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் இங்கே வந்து ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க, சின்ன லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பகல் நேரத்தில் எப்படி தெரியுது உங்களுக்கு, நைட் நேரத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒன்றுமே இல்லை அதுக்கு ஓகே சொல்லணும் நான். பட் ஆனால் 25 லிட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய குறை கிடையாது உங்களுக்கு. இது ஓகே நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஹெல்மெட்டாக உள்ளே வைக்க முடியும் நமக்குங்க. பட் இப்போ இருக்க காலகட்டங்களில் சிட்டி ஆகட்டும் அல்ல மெட்ரோ சிட்டி ஆகட்டும் டிரைவரும் சரிங்க பின்னாலும் சரிங்க 2 பேருமே வந்து ஹெல்மெட் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நம்ம அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேருமே ஹெல்மெட் வைக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். பட் ஒரு ஃபுல் ஹெல்மெட் வைக்க முடியும் நம்மளால். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு காய்கறி வாங்குறோம் இல்லை திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னாக்கா வச்சுக்க முடியும் நமக்கு. அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு. அதே போல் இங்கே வந்து ஜூம் அப்படி கொடுத்துருக்காங்க இதில். அதே போல் இதில் ஜூம் அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஹீரோட பஞ்ச் வந்துடுது. இது பாருங்க இங்கே வாங்கலாம். இங்கே பாருங்க இது தெரியுதா உங்களுக்கு, அந்த ஃபால்கனோட ஃபிங் தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இந்த ஃபால்கனோட இருக்குல்ல ஃபால்கனோட ரெக்கமாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு. வாங்க இப்போ சைட் ப்ரொஃபைல் பண்ணி பார்ப்போம். நம்ம சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இங்கே 125 கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இதில் 125 கொடுத்துருக்காங்க. எஃப்ஐ கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் இது உங்களுக்கு. அதே போல் இங்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா கர்வ்ஸாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்காது உங்களுக்கு. இது எக்ஸ்ட்ராக் ஜூம் எக்ஸ்ட்ராக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை எக்ஸாஸ்ட் பாருங்களேன் உங்களுக்கு. எக்ஸாஸ்ட் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அதாவது டயருக்கும் எக்ஸாஸ்ட்டுக்கும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்கள் டயருக்கும் எக்ஸாஸ்ட்டுக்கும். வாங்க இப்போ நம்ம எக்ஸாஸ்டோட நோட் கேட்போம். நம்ம வாங்க இப்போ கேட்போம். நம்ம சொல்லலாம் உங்களுக்கு இந்த நோட் பிடிச்சிருக்கா சொல்லுங்க எனக்கு. நீங்கள் வாங்க இப்போ ஃபியூல் டேங்க் பார்ப்போம். நம்ம ஃபியூல் டேங்க் எப்படி ஓப்பன் பண்ண பார்த்துருவோம். நம்ம இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீப் சவுண்ட் கேட்குது நமக்கு. கேட்டுச்சுங்களா? இன்னொரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. 1 டன்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருந்தாங்க கீயை. இங்கே கொடுத்து நமக்கு வந்து பெட்ரோல் நீல ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வாட்டி இங்கேயே கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன் நான். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5 லிட்டருக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டிங்க. ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட் விஷயமா நம்ம வந்து வீல்ஸ் பிரேக் சஸ்பென்ஸ் பற்றி பேசுவோம். நம்ம வாங்க டயரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மாச கட்டாக சொல்லாங்க. ஆமாங்க என்ன அப்படிங்கிறாங்க. டயரை பொறுத்த வரைக்கும் இந்த 120 செக்மெண்ட்லேயே எல்லாருமே வந்து ஒரு 12 இன்ச் டயர் கொடுத்துருப்பாங்க, இல்லை ரியல் 10 இன்ச் கொடுப்பாங்க. இந்த போல விஷயங்கள் தான் மாறி மாறி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க பாருங்க ஃப்ரண்ட்லேயும் R14 ரியர்லையும் R14 கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது சொல்லலாம் உங்களுக்கு. அதே போல் டயர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 110/80 செக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டயரோட வித்தை பாருங்களாங்க எவ்வளோ பெருசு இருக்குது உங்களுக்கு. இதை காட்டிலும் ரியர் வந்து 120/70 உங்களுக்கு செம்மையாக இருக்குது டயர் சைஸ் உங்களுக்கு.
பிகாஸ் இந்த டயர் சைஸ் இப்படி கொடுத்துருக்கனால என்ன ஆகுனாக்கா சிட்டியில் அதெல்லாம் நம்ம வந்து கார்னரிங் பண்ணி போகிறதுக்கு செமையாக இருக்குங்க. சிட்டிக்குள்ளே காலம் நாங்கள் ஓட்டினாங்க நாங்கள் உங்களுக்கு அவ்வளோ டிராஃபிக்கில் பூந்து போகிறதுக்கு, அதுவும் நம்ம வந்து மெட்ரோ சிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ டிராஃபிக் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதில் பூந்து போகிறதுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து பக்காவாக இருக்கும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப் சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரியரை பொறுத்த வரைக்கும் இவங்க சிங்கிள் சாக்கஸ்டர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பைப்ரி பிரேக் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பைப்ரி பிரேக் பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம் உங்களுக்கு. பைப்ரி பிரேக் அப்படிங்கிறது சும்மா கிடையாது, சூப்பரான பிரேக் தான் உங்களுக்கு பைப்ரி பிரேக். அதே போல் இந்த வெஹிக்கிள் வந்து ட்ரம்முள்ள வெஹிக்கிளும் இருக்குது, டிஸ்குள்ள வெஹிக்கிளும் இருக்குது. நம்ம கூட இருக்குது இன்றைக்கி டிஸ்குள்ள வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 190mm டிஸ்க்கு, ரியர் ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் 130mm ட்ரம்மு கொண்ட வெஹிக்கிள் தான் இது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது வந்து 120cc தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னாக்கா 125.6cc இது உங்களுக்கு. ஓகேவா, இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் இது. ஹார்ஸ் பவர் பொறுத்தவரைக்கும் 9.8 ஹார்ஸ் பவர் உங்களுக்கு. டார்க்கை பொறுத்தவரைக்கும் 10.4 Nm இருக்கு உங்களுக்கு. டார்க் ரொம்ப சூப்பராகவே சொல்லுவாங்க உங்களுக்கு. சீரியஸாக சொல்கிறேங்க உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் வந்துட்டு அவங்க கணக்குப்படி பார்த்தீங்க ஒரு 7.8 செகண்டில் வந்து 0 to 60 போகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. இது சும்மா சொல்லுங்க உங்களுக்கு, நான் டிரைவ் பண்ணி பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சடன் பிக்கப் சூப்பராகவே வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு டிராஃபிக்கில் போய் நான் மாட்டிட்டேன், ஓகேவா, அங்கே போய் நிப்பாட்டிட்டேன், உடனே எடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த டார்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செம சூப்பராக இருக்கும். சடன் பிக்கப் நல்லாவே இருந்துச்சு உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்க தான் நீங்கள் உங்களுக்கு. ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு வாட்டி ஓட்டி அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு, அப்போ ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் உங்களுக்கு. கிரவுண்ட் கிளாஸை பொறுத்தவரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 164mm கிரவுண்ட் கிளாஸ். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கலர்ஸ் இந்த வெஹிக்கிள் அவைலபிள் உங்களுக்கு. இப்போ நம்ம கூட ரெட் கலர் ஒன்று உங்களுக்கு, ஆல்ரெடி இருக்க எல்லோ கலர் ஒன்று, அப்புறம் ப்ளூ கலர் ஒன்று, அப்புறம் கிரே கலர், மொத்தம் 4 கலர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. டாப் அண்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 4 கலர் வந்துருக்கு உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் ட்ரம் வெஹிக்கிள் போறீங்க அப்படின்னா 2 கலர் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு தெரியலைங்க நமக்கு, ஏன்னா உங்களுக்கு அவர் சொல்லாமல் இருக்காங்க. ப்ரைஸை பற்றி நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் அதில். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்காவான யங்ஸ்டர்ஸ் வெஹிக்கிள் அப்படிங்குவாங்க. யங்ஸ்டர் மட்டும் கிடையாது, யூத் கப்புள்ஸ் கூட இந்த வெஹிக்கிளை வந்து பார்க்கலாம் உங்களுக்கு. அந்தளவுக்கு அந்த வெஹிக்கிள் இருக்குது உங்களுக்கு. ஒரு ஃபேமிலிக்கு சூட் ஆகுமா அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் சொல்லலாம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா பின்னாடி ரியரில் பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான யங்ஸ்டர்ஸான வெஹிக்கிள் நான் சொல்லுவாங்க உங்களுக்கு. யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு யூத் கப்புள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான வெஹிக்கிள் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. வெஹிக்கிள் அருமையாகவே இருக்குது. நான் என்ன ஒரு இல்லை நம்ம லேடிஸ் உட்காரணும், இல்லை நம்ம அம்மா உட்காரணும், அப்பா உட்காரணும், இல்லை நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் உட்காரணும் அப்படின்னாக்கா அவங்க சிங்கிள் சைடாக உட்காருவாங்க. சிங்கிள் சைடு உட்காரவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதான் ஒரு விஷயம் உங்களுக்கு. டபுள் சைடு உட்கார்ந்தாங்க லேடிஸ் உட்காருவாங்க, பக்காவாக இருக்கும் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. வெஹிக்கிள் பற்றிய கருத்துக்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இதில் வந்து என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது எல்லாமே சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுக்கு. வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடுவோம் உங்களுக்கு. உங்கள் நண்பர்கள் யாரும் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும் பிளானில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவரை உங்கள்கிட்ட வீடியோ போடுறது உங்கள் பேட்ரிக்.